எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில், கவனி, செயல்படு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்கள் அருமையான கடவுளே, ஒவ்வொரு நாளும் எங்களிடமிருந்து நீர் அன்பை எதிர்பார்க்கிறீர். உம்முடைய அன்பு எப்பொழுதும் எங்கள் கதவண்டையே காத்திருக்கிறது. எங்களை கவ்விக்கொள்ளும்படி, எங்களை மூடிக்கொள்ளும்படி காத்திருக்கிறது உம்முடைய அன்பு. இதை நாங்கள் அறிகிறோம், உணர்கிறோம், விசுவசிக்கிறோம். அதே போல நாங்களும் பதிலாக உம்மை அன்பு செய்ய வேண்டும், உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். அப்பா, அத்தி மரத்திலே உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து உண்பதற்கென்று பழங்களை தேடிய பொழுது அதில் இல்லாமல் போனது எவ்வளவு வருத்தமாக அவர் உள்ளத்திலே உணர்கிறார். தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கிற கனிகளை நாங்கள் நிறைவாக கொடுக்க வேண்டும். ஆசீர்வதி. உயிருள்ள உம்முடைய திருமகன் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 12 14 இறைவாக்கு முடிய. மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியிலே நமக்கு புரியாத சில காரியங்கள் கூட உள்ளன. இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலைவில் இருந்து கண்டார். அதில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி பார்த்தார். ஒன்றும் கிடைக்கவில்லை. அதை சபிக்கிறார். இயேசு நம்மிடம் இருந்து கனிகளை எதிர்பார்க்கிறார். 15-16 யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் விளங்குவதே என்னுடைய விருப்பம். இதற்காகத்தான் நம்மை அழைக்கிறார், அனுப்புகிறார், இவ்வுலகில் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் இந்த அத்திமர ஊமையிலே, அத்திமர நிகழ்விலே, அன்பானவர்களே, அது அத்திப்பழம் காய்க்கும் காலம் இல்லை என்று இருக்கிறது. அதில் உள்ள ஒரு அர்த்தத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அத்திமரம் காய்க்கும் காலம் அல்ல, ஆனால் அடர்த்தியாக இருந்த இலையடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலைவில் இருந்து கண்டார். அத்தி மரத்தினுடைய தன்மை என்ன? இலைகள் அடர்ந்து இருக்கிறது என்றால் அதில் கனிகள் உண்டு. பல சமயங்களிலே நாம் நற்செயல்களை புரிவதை போல ஒரு தோற்றம் இருக்கிறது. இலை அடர்ந்த அத்தி மரம், நிறைந்த நல்ல நல்ல தன்மைகள் உள்ளவர்களைப் போல, நன்மைகளை செய்பவர்களைப் போல, யோக்கியமானவர்களைப் போல ஒரு தோற்றத்தை நாம் கொடுக்கிறோம். ஆனால் நம்மிடம் அந்த நன்மைத்தனம் இல்லாமல் இருக்கிறது. நாம் நன்மைகளை செய்வதில் எந்த கருத்தும் எந்த கவனமும் இல்லாமல் இருக்கிறோம். அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது? அடர்ந்த அத்திமரம் போல, அடர்ந்த இலைகளை கொண்ட அத்திமரம் போல. அப்படி என்றால் நாம் கனிகளை தருவதில்லை, மாறாக வெளிவேடத்திலே இருக்கிறோம். வெளிவேடக்காரர்களைத்தான் இயேசு சபிக்கிறார். வெளிவேடக்காரர்களைத்தான் இயேசு சபிக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், மத்தேயு 23:3, அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்வதில்லை. வெளிவேடம் நம்மிடம் இருக்கிறதா? எடுத்து எறிவோம். கனிகளை கொடுக்க வேண்டும். God bless you.
Praise the Lord.